போகோட F7 இப்போ ரீசெண்டா இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எல்லாரும் சொல்கிறது என்ன தெரியுமா, இந்த செக்மெண்ட்டுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து ஃப்ளாக்ஷிப் ஈக்குவலாக வந்து இந்த ஃபோன் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். உண்மையாகவே வந்து இந்த ஃபோன் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா, இல்லை வந்து இது வெறும் மார்க்கெட்டிங் ஹைப் தானா? போகோட F7ஓட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 30,000 வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஐக்யூ நியூ 10 பொறுத்த வரைக்கும் 8 and 128 பார்த்தீங்கன்னா 30,000. ஆனால் போகோ அப்படி பண்ணல. போகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 and 256GB வேரியன்ட்டு வந்து உங்களுக்கு 30,000 தராங்க. ரீசெண்ட் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போகோ பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ரெட்மி கூட பர்ஃபார்மன்ஸ்க்காக அந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் போகோ பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ்க்காக மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த F சீரிஸ் ஆகட்டும், இந்த X சீரிஸ் ஆகட்டும். அண்ட் 25,000 பிரைஸ் செக்மெண்ட் கூட பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்னா போகோட X7 Pro தான் இப்போ வரைக்கும் கூட ரோல் ஆகிட்டு இருக்கு. அதே போன வருஷம் லான்ச் ஆனால் போகோட F6 கூட ஒரு பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு 25,000 பிரைஸ் செக்மெண்ட்ல. போகோட F6 விட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொஞ்சம் கிடையாது நிறையவே வந்து அப்கிரேட் இந்த போகோட F7 லான்ச் பண்றாங்க. டிசைன் வைஸாவும் சரி, ப்ராசஸர் வைஸாவும் சரி, அதே மாதிரி பேட்டரி வைஸாவும் சரி, அப்புறம் IP ரேட்டிங் வைஸாவும் சரி அதிகமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க போகோட F6ல இருந்து F7 வரைக்கும். வரப்போற ஜூலை 1 அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சேல் நடக்கும். அந்த ஃபர்ஸ்ட் சேலுக்கு நீங்க வந்து ஃபோன் வந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்து கிடைக்கும். போகோட F7 டிஸ்பிளே வந்து எதனா ஒரு டேமேஜ் ஆச்சுனாக்கா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து மாத்தி கொடுப்பாங்க இந்த வாரண்டி மூலமா. கூட வந்து அடிஷனலா வந்து 1 இயர் வரைக்கும் வாரண்டி வந்து தராங்க. யாராவது ஃபோன் வாங்க போறீங்க அப்படின்னு ஐடியா இருந்தாக்கா இந்த ஃபர்ஸ்ட் சேல் வந்து வாங்கினீங்க, உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 30,000 இருந்து 35,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது வேல்யூபிளா இருக்குமா இருக்காதான் இந்த வீடியோ டேட்டா பார்க்க போறோம். இதை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் மக்கள் கிளிக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ நம்ம கொடுக்குற அப்டேட்ஸும் ரெகுலரா வந்து சேரும். பார்க்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஃபோன் வேல்யூபிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ குவாலிட்டி போகோட F6ஓட போகோட F7ல டிசைன் வைஸாகவும் பில்ட் குவாலிட்டி வைஸாகவும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். குவாலிட்டி வந்து போகோட F6ல பிளாஸ்டிக் ஃப்ரேம் ஆகட்டும், பிளாஸ்டிக் பேக் பேனல் கொடுத்துருந்தாங்க. அது ஓரளவுக்கு வந்து ப்ரீமியமாக இருந்து டிசைன் வைஸாக கூட ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. குவாலிட்டி வந்து ரிங் லைட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்து ரொம்ப அட்ராக்டிவாக ப்ரீமியமாக இருந்தது. ஆனால் குவாலிட்டி வைஸாக பார்க்குறப்போ இந்த வாட்டி வந்து ப்ரீமியம் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அலுமினியம் அலாய் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் பேக் வந்து கிளாஸ் ஆகட்டும், அந்த கிளாஸ்க்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கைபர் சில்வர் எடிஷன் பொறுத்த வரைக்கும் லிமிடெட் எடிஷன் தான். இது வந்து ஸ்பெஷல் எடிஷன். டிசைன் வைஸாக பார்க்குறப்போ போகோட F6 விட போகோட F7 பொறுத்த வரைக்கும் ப்ரீமியமாக இருக்குது. ஃப்ளாக்ஷிப் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லலாம். பில்ட் குவாலிட்டி வைஸாக கூட இந்த ஃபோன் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.82 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வெயிட் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் பண்ணுறதால கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். போகோட F7ல உங்களுக்கு வந்து கர்வச்சு கொடுத்துருக்காங்க. 12.4 mm ரேடியஸில் உங்களுக்கு வந்து கர்வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க போகோட F7ல. டிஸ்பிளே வைஸா பார்க்குறப்போ இந்த வாட்டி வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க போகோட F6ல இருந்து போகோட F7. உங்களுக்கு வந்து 1.5 ரிலேஷன்ல POLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz வரைக்கும் ரெவிஷன் இந்த ஃபோன் வந்து எதிர்பார்க்கலாம். 3500 வரைக்கும் ஹையஸ்ட் பிரைட்னஸும் 1700 வரைக்கும் ஹையஸ்ட் பிரைட்னஸ் மோடும் இந்த ஃபோன் வந்து எதிர்பார்க்கலாம். கார்னிங்குலா 7 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் வந்து கார்னிங்குலா விக்டர்ஸ் ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க போகோட F6ல. ஆனால் அந்த F7ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கார்னிங்குலா 7 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். 3840 Hz வரைக்கும் PWM டிப்பிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுற விஷயம் சொல்லலாம். ஒரு வைப்ரண்டான டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த போகோட X7ல வந்து கிடைக்கும். இது பேஸ் சைஸ் கூட ரொம்ப தின்னா கொடுத்துருக்காங்க. 1.5 mm பார்த்தீங்கன்னா 3 சைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.9 mm வரைக்கும் டிசைஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தின்னா இருக்கு, பார்த்து ரொம்ப அட்ராக்டிவ் ப்ரீமியமாக சொல்லலாம். இந்த ஃபிளாக்ஷிப் ஃபோன்லாம் இருக்குல்ல அந்த வந்து பேசிஸ் ரொம்ப தின்னா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி போகோ F7 பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் வைஸாக தான் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. ப்ராசஸர் வைஸாக பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ப்ராசஸரான Snapdragon 8th generation 4+ வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து மிட் ரேஞ்ச் ஃபோனுக்கான ஒரு பெஸ்ட் ப்ராசஸர் சொல்ல முடியும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து 2.1 மில்லியன் ஸ்கோர் வாங்கின ஃபோன் சொல்லலாம் இந்த போகோட F7 பொறுத்த வரைக்கும். இதே ரொம்ப பெரிய நம்பர் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் பெஸ்ட்டான மல்டி பர்பஸ்க்காக ஒரு போனா இருக்கும் இந்த போகோட F7. ஆண்ட்ராய்ட் சிப் தான் யூஸ் பண்றாங்க. DDR5X ரேமேஷனும் யூசர் 3.1 சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. இதோட கிளாக் பார்த்தீங்கன்னா 3.2 GHz வரைக்கும் இதோட கிளாக் கொடுத்திருக்கு. ஆண்ட்ராய்ட் சிப் தான் யூஸ் பண்றாங்க. இது TSMCோட ஒரு 4 nm ப்ராசஸர். கேமிங்காக ஸ்பெஷலா வந்து ஆப்டிமைஸ் பண்ண ஃபோன் அப்படிங்கிறதுனால ரேஞ்ச் இன்ஜின் 4.2 கொடுத்திருக்காங்க. இது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து டியூன் பண்ணும். ஒரு பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். நீங்க கேம் ஆட சொல்ல இல்ல மல்டிடாஸ்கிங் பர்பஸ்க்காக மெயினா ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா இந்த ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். கேம் ஆட சொல்ல ஃப்ரேம் ரேட் வந்து டிராப் இல்லாம இது ப்ரொவைட் பண்ணும். கூட பார்த்தீங்கன்னா வைல்ட் பூஸ்ட் 4.0 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சர் குவாலிட்டி ஆகட்டும், ரிஃப்ரெஷிங் ரேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ட்ராப்பும் இல்லாமல் அது மாதிரி ஃப்ரேம் ரேட்டும் ட்ராப் இல்லாமல் இது வந்து ப்ரொவைட் பண்ணும். கேமிங்காக நிறைய ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இந்த போகோட F7 கொடுத்துருக்காங்க. ஐக்யூ கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா வந்து Q2 சிப்பும் கொடுத்துருந்தாங்க ஐக்யூவில். இதுலையும் பார்த்தீங்கன்னா கேமிங்காக ஸ்பெஷல் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த போகோட F7.
F7ல அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D லூப் லிக்விட் கூலிங் சிஸ்டமும் இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க 6000 mm². மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். Android 15ல வந்து லான்ச் பண்ணாங்க. மேக்ஸிமம் 4 இயர்ஸ்க்கான OS போய்ட்டும் 6 இயர்ஸ் வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் போய்ட்டும் இந்த ஃபோன் கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த POCO F7ல. வந்து அதுக்கப்புறம் வந்து இந்தியாவிலே வந்து பெரிய பேட்டரி இவங்க வந்து 7550 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் கார்பன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. குளோபல் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 6500 mAh பேட்டரி தான். ஆனால் இந்தியாவில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சிலிக்கான் பேட்டரி யூஸ் பண்ணி 7550 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இது 22.5 வாட்ஸ் வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு மினி பவர் பேங்காக கூட ஒர்க் ஆகும் சம்டைம்ஸ்ல. ஃபோன் வந்து IP ரேட்டிங் வந்து பெட்டரா கொடுக்கல. ஆனால் இந்த வந்து IP ரேட்டிங் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கு. IP66 அப்புறம் IP68 அப்புறம் IP69 மூணு விதமா இந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பைஃபைவோட 7 வெர்ஷன், ப்ளூடூத்தோட 6 வெர்ஷன், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், 0 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா டோல் வேட்டன் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்கு. NFSயும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஆடியோ ஜாக் இந்த ஃபோன் கொடுக்கல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வேல்யூபிளான விஷயமே சொல்லலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு என்ன விஷயம் மொக்க பண்ணியிருக்காங்கன்னா கேமரா வைஸா வந்து இவங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸை கொடுக்கல. இந்த வாட்டி என்ன கேமரா கொடுத்துருந்தாங்களோ அதே கேமரா இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. கேமரா வைஸா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா வந்து நீங்க ஃபிளாக்ஷிப் ஈக்குவல் வந்து பர்ஃபார்மன்ஸும் ஃபிளாக்ஷிப் ஈக்குவலாக வந்து டிஸ்பிளே வைஸ் ஆகும். அதேமாரி எக்ஸ்ட்ரா வந்து ரேஞ்ச் இன்ஜின் ஆகட்டும், இந்த வைல்டு பூஸ்ட் ஆகட்டும், பேட்டரிக்கான இம்பார்ட்டன்ஸ் ஆகட்டும், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க. IP ரேட்டிங் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன் கேமராக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல? கேமராக்காக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்ல. இதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து டூயல் கேம் செட்டப் தான். கொஞ்சம் 50 மார்க்ஸ் வரைக்கும் மெயின் கேம் கொடுத்துருக்காங்க. IMXோட 8 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபோனில் பார்த்தீங்கன்னா 1.9 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. வித் OS சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் 4K வீடியோ கிடைக்கும் முடியும் 30 ஃப்ரேம் பர் செகண்டும் 60 ஃப்ரேம் பர் செகண்ட்லையும் கூட வந்து 8 மெகா வரைக்கும் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செல்ஃபி கேமரா வைஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொக்க பண்ணி வச்சிருக்கீங்க. 20 மெகா வரைக்கும் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஹோம் மினிஷன் சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபுல் HD ரெக்கார்டிங் தான் பண்ணிக்க முடியும். 30,000 ரூபாய்க்கு என்னடா ஃபுல் HD ரெக்கார்டிங்? IQ எவ்வளோ பரவாயில்ல. 32 மெகா வரைக்கும் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் IQவில். POCOல ஜஸ்ட் 20 மெகாபிக்சல் தான். அதுவும் ஃபுல் HD ரெக்கார்டிங் தான். சரிங்க, இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமா வாங்கக்கூடாதான் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு கேமரா இருக்குங்க, கேமுக்காக மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, நான் கேம் ஆடுவேன், கேமிங்காக மட்டும் நான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ POCO F7 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு டிஸ்பிளே வைஸாகவும் சரி, ப்ராசஸர் வைஸாகவும் சரி, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாகவும் சரி, ரேஞ்ச் இன்ஜினும் அது மட்டும் இல்லாமல் வைல்டு பூஸ்ட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமிங்காக ஸ்பெஷலாக வந்து ஆப்டிமைஸ் பண்ணும். பேட்டரி வைஸாகவும் பெருசாக இருக்குது, கனெக்டிவிட்டி வைஸாகவும் சூப்பராக இருக்குது, லேட்டஸ்ட் விஷனாக இருக்குன்னு சொல்லலாம். கேமிங்க்கு தேவையான நிறைய ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நான் கேமராக்காக மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடுங்க. கேமராக்கு இந்த ஃபோன் வந்து ஒத்து கிடையாது. நீங்கள் வந்து மோடோட H60 Pro தான் வாங்கணும். 30,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறப்போ கேமராக்கான ஹோப் இந்த ஃபோன் வந்து கிடையாது. POCOவோட F7ல POCO F7 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாகவே இருக்கும். கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக மட்டும்தான் இருக்கும். வேறு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது POCO சைட்லேருந்து. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் வேல்யூபிளான ஃபோனாகவே இருக்கும். எந்த விதமான ட்ராபேக்ஸும் இல்லை. கேமரா வைஸ் தான் மட்டும்தான் இந்த மெயின் ட்ராபேக்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் இந்த POCO F7 பொறுத்த இருக்கும். அதுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye bye.